வணக்கம் அன்பு நேயர்களே! மீண்டும் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெருமகிழ்வும், ஆனந்தமும். தற்பொழுது "பின்மதியம் ஒரு நாள்" என்கின்ற அற்புதமான சிறுகதை தொகுப்பு நூலிலிருந்து அடுத்த கதையை வாசிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அற்புதமான படைப்பு இது என்று சொன்னால் அது மிகையல்ல. இந்த கதையின் தலைப்பு "குளிர்ந்த நிலவுக்கான முன் வெளிச்சம்". தொடர்ந்து இந்த தொகுப்பு நூலிலிருந்து கதைகளை பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். இதுவரை கேட்காதவர்கள் "பின்மதியம் ஒரு நாள்" என்கின்ற தலைப்பில் கிருஷ்ணா எஃப்எம் சேனலில் நான் பதிவேற்றம் செய்து வந்திருக்கிறேன். கடந்த சிறுகதைகளையும் நீங்கள் கேட்டு மகிழலாம். தற்பொழுது "குளிர்ந்த நிலவுக்கான முன் வெளிச்சம்" என்கின்ற தலைப்பில் நாம் கதையை பார்க்க இருக்கிறோம். வாருங்கள், கதை களத்துக்குள் செல்லலாம். பகல் மணி 12:40. நடுவானம் விட்டு சூரியன் மேற்கு திசையில் கீழிறங்க போனது. அந்த பள்ளியின் வளாகம் முழுவதும் தனது நிலையை பூமியில் பிரதியாக்கியபடி மரங்கள் அசைந்தன. மரங்களின் அடர்த்தியில் சூடு குறைந்திருந்ததால் பறவைகள் கிளைகளை மாற்றி அமர்ந்தன. அவற்றின் ஆர்ப்பரிப்புக்கு இடையில் மதிய உணவுக்கான மணி ஒலித்ததும் ஹோ என வகுப்பறையிலிருந்து சிறுவர்கள் வெளியேறும் சத்தம் பள்ளி முழுவதும் எதிரொலிக்க சதுர அமைப்பில் வகுப்பு கட்டிடங்கள் அமைந்திருப்பதும் ஒரு காரணம்தான். அவர்களின் சீருடைகள் காற்றில் பறக்க ஓடி வந்தார்கள். ஊதா நிற கால் சட்டையும் வெள்ளை நிற மேல் சட்டையும் அணிந்திருந்தார்கள். தரையிலிருந்து கிளம்பிய மண் தூசிகள் ஆடையிலும் படிந்தபடி உணவு கூடத்தின் முன் வந்து வரிசை போட்டு நின்றார்கள். கைகளில் வைத்திருந்த உணவு தட்டுகள் இடித்துக் கொள்ளும் சத்தத்தை கேட்டதும் சின்னையா வாத்தியார் தன் அறையிலிருந்து கிளம்பினார். கையில் சிறிய மூங்கில் சிம்புடன் தான் அவரின் தோற்றம் இருக்கும். குறுகிய கழுத்தும் குறைந்த உயரமும் பருத்த தேகமும் கொண்டிருந்தார். அவரின் உருவம் அங்கே படிக்கும் பிள்ளைகளுக்கு கருக்கென்ற தடுமாற்றத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தின. வெள்ளை சட்டையும் பச்சை நிற பேண்டும் அணிந்திருந்தார். தன் பருத்த உடலை குலுக்கிக் கொண்டு கையில் மூங்கில் சிம்புடன் உணவு கூடம் நோக்கி வரும் அவரை கவனித்து விட்ட பிள்ளைகள் தட்டுகளை உரசவிடாது வரிசை மாறாமல் முன்னும் பின்னும் சரியாய் நின்று கொண்டார்கள். அவரிடமிருந்து டேய் என்ற ஒரு அதட்டல் வார்த்தை வந்தால் அந்த வளாகம் இன்னும் அமைதி காணும். அப்படி ஒரு தோரணியை வளர்த்திருந்தார். அவர் கையை உயர்த்தி மூங்கில் சிம்புவை காற்றில் வீசி மிரட்டுவார். ஆனால் யாரையும் அடிக்க மாட்டார். கைகளை உயர்த்தும் போது அவரின் வலக்கை மணிக்கட்டின் கீழ் கம்பி இழுத்த தழும்பு தீயில் சுட்டவடு போல இருக்கும். அவர் அருகே வந்ததும் எல்லோரும் அமைதியானார்கள். அந்த வரிசையில் இருந்த 7ஆம் வகுப்பு படிக்கும் முருகன் அடங்கியபடி நடந்து அவன் முறை வந்ததும் சின்னையாவை பார்த்து வணக்கம் சார் என்றான். வணக்கம். இது எப்போதும் உணவு இடைவெளியில் அவனின் முறை வரும்போதெல்லாம் நடக்கும். 12 வயதுக்கான உயரத்துடன் அகன்ற முகமும் கொஞ்சம் ஆழத்தில் உள்ள கண்களையும் கொண்டிருந்தான். அவன் அணிந்திருந்த சட்டையில் ஒரு பொத்தான் பிரிந்து விழுந்ததால் நூல் காற்றில் அல்லாடியது. சட்டையில் படிந்திருந்த தூசி படலம் மாலை நேர சூரியனின் அடர்த்தியில்லா சிவப்பை போல் இருந்தது. சரளை மண் படிந்த தரை, பல படிமங்களால் கெட்டுப்பட்டிருந்த மைதானம். கவனம் இல்லாது விளையாடினால் நிச்சயம் ரத்தம் கசியும். அவனுக்கும் சின்னையாதான் கட்டு போடுவார். போராடவும் விளையாடி உடம்பை உரமாக்கச் சொல்லி முதுகு தட்டி கொடுப்பதும் அவர்தான். நான் புது ஆசிரியன். இங்கே அவர் பல வருடங்களாக பணியாற்றுபவர். அவரின் பிறந்த ஊர் அருகில் இருப்பதும் அவர் மாறுதல் பெறாத காரணமாக இருக்கலாம். இந்த பள்ளி மாவட்ட எல்லையில் சமவெளிக்கு முடிவில் ஒரு மலைப்பாங்கான நிலத்தின் மீது அமைந்திருந்தது. கிராமங்கள் சற்று தள்ளி இருந்தன. தொலைவில் இருந்து பார்க்க பழனி மலை குன்று போல் இருக்கும். அதில் மரங்கள் பரவலாக வளர்ந்திருந்தன. சில வருடங்களுக்கு முன்பு வரை அருகில் இருந்த கிராமங்களில் இருந்து வரும் பிள்ளைகள் உணவு உண்ட பின் மலையின் தெற்கு சரிவின் கீழே சிறு கடல் போல உள்ள ஏரிக்கு சென்று உணவு பாத்திரங்களை கழுவியும் நீரில் விளையாடி கொண்டும் வருவார்கள். அந்த குன்றை சுற்றி இருந்த குளங்களும் குட்டைகளும் உண்மையில் இப்போது இல்லை. சீமை கருவேல மரங்கள் சூழ்ந்து பாம்புகள் நரிகளின் பிரதேசமாக மாறிவிட்டதையும் சொல்லி சின்னையா வருத்தப்பட்டார். இப்படித்தான் அந்த நிலப்பகுதியே எனக்கு தெரிந்திருந்தது. இந்த வளாகத்தில் உள்ள எல்லா மரங்களும் அவரின் கண் பார்க்க வளர்ந்ததுதானாம். சில அவரே வைத்தது என்றும் சொன்னார்கள். மரம் வளர்ப்பவர் மனிதம் வளர்ப்பவர் தானே. பள்ளியின் வாசலில் பெரிய இரும்பு கதவுகள் சதுர கம்பிகளில் நட்சத்திரம் போல் அலங்கரித்து முகப்பு வாசல் அமைத்திருந்தார்கள். அதன் இடது பக்கம் நீர் தொட்டி இருந்தது. விடுமுறையில் வந்து மரங்களை கவனித்து நீர் வளர்ப்பதும் கிளை வடிவப்பதுமாக இருந்தார். மதிய உணவு உண்ணும் பிள்ளைகளுக்கென அதிகம் மெனக்கெடும் அன்பான ஆசிரியர். நான் அவருக்கு புது நண்பன். பள்ளி பிள்ளைகளுக்கு மாற்றலுக்கு காத்திருக்கும் ஒரு ஆசிரியன், அவ்வளவே. முருகன் என்ற அந்த மாணவனை மட்டும் சின்னையா வாத்தியாருக்கு மிக பிடித்திருந்தது. விளையாட்டில் படுகெட்டி, மேலும் அவரின் நண்பனின் பிள்ளையாகவும் இருந்தான். சின்னையாவின் தாய் இறந்ததும் அவரின் அக்கா தயவால் தான் இந்த பணியை ஏற்றதாக சொன்னார். தாயை இழந்து விடுவது பெரும்பான்மை வாழ்வை இழப்பதுதானே என்றும் சொல்லி உணர்ச்சி வசப்பட்டார்.
அன்புக்கு ஒரு உருவம் கொடுத்தால் அது அவரின் தாயாகவும் இருக்கக்கூடும் அல்லவா? அந்த ஊரில் அவரின் அப்பா கோயில் பூசை செய்பவர். பிறரை ஆட்டி படைக்கும் குணம். அந்த குணம்தான் பிறரை அடிமை போல எண்ண வைத்திருந்தது. அவரின் அந்த அலட்டலும் ஆச்சாரம் அனுஷ்டானம் எல்லாம் பூசை செய்யும் பனிக்கர்வத்தில் இருந்து அவருக்கு வந்திருந்தது. கை நீட்டி நீரு கேட்கும் மக்கள் சாமி என்று அழைப்பதுதான் அவருக்கு பிடிக்குமாம். பழகிய சொல்லுக்கு விருப்பப்படுவதுதானே விலங்குகளுக்கும் மனிதனுக்கும் நடத்தை. காய்ச்சலில் துவண்டிருக்கும் பிள்ளையை தூக்கி கொண்டு அவரின் வீட்டின் வாசலில் நின்று சாமி நீரு என்று கேட்டால் பிள்ளையிடம் வந்து து து போ ஓடிப்போ என்று ஒரு அதட்டல் விடுத்து துர்கணங்களை விரட்டிவிட்டேன் இந்தா நீரு என்றும் அவரின் வாய் நிறைய காற்றை சேர்த்து பிள்ளையின் முகத்தில் பூ என்று திடுமென ஊதிடுவார். வெருண்ட அப்பிள்ளை எழும்பி கதறி அழ ஆரம்பிக்கும். அவர் குறி சொல்லும் லாபகமும் ஒரு தந்திரம் போலதான். உதடுகளை இறுக்கி சில வார்த்தைகளை தான் முணுமுணுப்பார். ஆனால் அந்த பிதற்றலில் எந்த காரியமும் விளைந்து விடப் போவதில்லை என சின்னையா உணர்ந்ததால் அவருக்கு ஒத்துழைக்க மறுத்ததால் தண்ணீரும் எண்ணெயும் போல இருவரும் ஒட்டவே இல்லை. சின்னையா பூசை கூடையை தூக்கவில்லை, கோவிலுக்கு செல்லவும் இல்லை. அக்கா உணவு கடை நடத்தித்தான் சின்னையாவை ஆசிரியருக்கு படிக்க வைத்திருந்தாராம். எனவே அக்காவை பற்றிய பேச்சு வந்தால் உணர்ச்சியில் அவர் முகம் சிவந்து கண்கள் கலங்கும். இப்படித்தான் சின்னையா ஆசிரியரான வரலாறு. அவரின் இந்த தன்மையினால் வியந்து போனேன். அவரின் நட்பில் எனக்கு மகிழ்ச்சியும் கூடியது. சில தினங்கள் கழிந்தன. பின் மதியம் ஒரு நாள் பள்ளி விட்டதும் அவரின் வீட்டிற்கு என்னை அழைத்தார். நாங்கள் அந்த சிறு மலைத்தெருவின் கிழக்கு நோக்கி போனோம். சாலையின் இருபுறமும் வெட்டு பள்ளங்கள், சரளை மண்ணும் செம்மண்ணும் புதிராக அங்கங்கே நின்றிருந்தன. சாலையின் இடப்புறம் அமைக்கப்பட்டிருந்த ஊரின் பெயர் பலகையின் மஞ்சள் நில எழுத்துக்களை காலம் முறித்து விட்டது. ஊரின் எல்லையை நாங்கள் சேர்ந்தபோது சூரியன் மறையும் நேரம். வானம் மஞ்சள் கரைத்து ஊற்றிய வாசல் போல பறந்து விரிந்திருந்தது. அன்று முழு நிலவு நாளும் கூட. ஊருக்குள் சென்று வீதியின் உள் நுழைந்தோம். எங்களை பார்த்த பிள்ளைகள் மாலை வணக்கம் சொல்லி சிரித்து கொண்டே சென்றார்கள். அவரின் இந்த பாதையின் தேர்வு இன்று மட்டுமே என்பது போல எனக்கு பட்டது. பாதையில் ஈரமும் சகதியும் பரவி நடக்க முடியாமல் இருந்தது. அவரோடு மெல்ல நடந்து அவரின் வீட்டு முகப்பில் நின்றோம். வீட்டிற்கு முன் இருந்த மரமல்லி மரத்திலிருந்து மலர்கள் உரிந்து மனம் வீசியது. தரையில் வட்டமாய் காணும் அம்மலர்கள் ஒரு கோலம் போல வடிவம் கொண்டு அழகாய் இருந்தன. கிழக்கு பார்த்த பெரிய வீடு. அரைவட்ட ஓடுகள் வையப்பட்டு தெற்கு வடக்கில் சாளரமும் இருபுறமும் திண்ணைகள் அமைக்கப்பட்டிருந்தது. காற்றோட்டத்திற்காக திரைச்சீலை துணிகள் விலக்கி வைக்கப்பட்டிருந்ததால் சூரியன் உள் நுழைந்து தனது வெளிச்சக்கோடுகளை மேலேற்றியபடியே இருந்தான். உள்ளே நுழைகையில் அவரின் நடையில் தளர்வும் முகத்தில் துயரமும் வந்திருந்தது. யாரையோ தேடுவதைப் போல திண்ணையை பார்த்தார். அந்த இடப்புற திண்ணையில் நினைவற்ற நிலையில் சின்னையாவின் முகம் கொண்ட மனிதர் படுக்கையில் இருந்தார். அவரின் உடல் சுருங்கி சத்தின்றி காய்ந்து கண்கள் மூடியிருந்தன. உதடுகளில் எச்சில் உலர்ந்து வெள்ளை படிமம் கண்டிருந்தன. அவரின் தலைக்கு அருகில் பழனி முருகனின் நெஞ்சுருவ படம் சன்னல் சட்டத்தில் மாட்டப்பட்டு இருந்தது. அவர் அசைவற்று படுத்திருந்தார். வலப்புற திண்ணையில் தெற்கு திரும்பு வைத்திருந்தார்கள். உலர்த்து கொடியில் வேஷ்டிகள் துணிகள் காய வைக்கப்பட்டிருந்தன. நாங்கள் வீட்டின் உள்ளே நடந்தோம். சில தலைமுறை இடைவெளிக்கு முன் கட்டப்பட்ட வீடு. முற்றமும் நடையும் நடுவில் வெளியும் துளசி மாடமும் இருந்தது. நான் புதிய உலகில் நுழையும் அனுபவத்தின் தடுமாற்றத்தில் நின்றிருந்தேன். சின்னையாவின் வீட்டம்மா குவளையில் தண்ணீர் கொண்டு வந்து தந்தார். வாங்க வணக்கம் என்று சொன்னதும் அவர் சின்னையாவிடம் மாமா கறிச்சோறு கேட்டாக செய்து கொடுத்தேன் என்றார். எனக்கு அதிர்ச்சியா இருந்தது. அவரும் அப்படியா என்று துணுக்குற்று திண்ணைக்கு நடந்தார். இதுவரை சின்னையா சைவம் என்று எண்ணியிருந்ததால் எதுவும் புரியாமல் அவரின் பின்னே நடந்தேன். திண்ணையில் இரத்த வாடையை தேடி எறும்புகளின் வரிசைகள் ஊர்ந்து சென்றன. சில எறும்புகள் பருக்கையில் படிந்திருந்த குழம்புச்சாற்றை உறிஞ்சிக் கொண்டு அடிக்கடி முன்கால்களை தூக்கி உரசி பின்தொடரும் எறும்புகளுக்கு ஏதோ செய்தி சொல்லி சென்றன. சாரற்ற பிண்டம் என தெரிந்ததோ என்னவோ, சில எறும்புகள் செய்தியை கேட்ட மாத்திரத்தில் வந்த வழியே திரும்பி சென்றன. பெரியவர் வாயை திறந்து மூச்சு இழுத்துக்கொண்டு மிகவும் அவதிப்பட்டார். அந்த ஒரு நொடியில் மரணத்தின் வாசலுக்கு செல்லும் ஒரு உயிரை நானும் பார்த்து கொண்டிருந்தேனா தெரியவில்லை. அவரின் மூச்சுக்காற்று குமுறி கரகர சத்தம் வந்து தொண்டையை அடைத்தது. என்று வாய்க்குள்ளேயே அவர் செருமியதும் சின்னையா அவரின் நெஞ்சை தொட்டு வருடினார். அந்த இதமான வருடலை உணர்ந்த பெரியவர் தன் விரல்களினால் சின்னையாவின் வலது மணிக்கட்டின் கீழ் தடித்து நின்றிருந்த தலைமணி தடவி பார்த்தார். அவரின் கண்களில் இருந்து கண்ணீர் சுரந்தது. சின்னையாவும் கலங்கிவிட்டார். துயரை குறைக்கும் நோக்கில் சார், அப்பாவிடம் இருங்க, நாளைக்கு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு பேருந்து நிறுத்தம் நோக்கி நடக்க ஆரம்பித்தேன். என் உடல் கனம் கூடியது போல நடை வரவில்லை.
என் மனம் துயருற்று இருந்தது. கரைகளை நனைத்து பார்க்கும் அலைகளாகவே சின்னையாவும் பெரியவரும் திரும்ப திரும்ப என் மனதில் வந்தார்கள். பேருந்து நிறுத்தத்திற்கு எதிரில் இருந்து அவரின் அக்கா மகன் என்னை கண்டதும் சார் என சத்தமிட்டு உணவு கடைக்கு சைகையால் அழைத்தார். இந்த உணவு கடைக்கு கூட சின்னையா தான் உதவி செய்ததாக சொன்ன நினைவு. சுடுநீரில் புதிய தேயிலை தூள் போட்டு வடித்து தேநீர் தந்தார். நான் தேநீர் குடித்து முடித்ததும் முருகன் மாமா வீட்டிற்கு போனீங்களா, பெரியவரை பார்த்தீங்களா என்று கேட்டார். முருகன் யார் என்றேன். சார் உங்க சின்னையா தான் எங்க முருகன் மாமா. ஏட்டில் தான் சின்னையா, எங்களுக்கு முருகன். என் அம்மாவுக்கு பிறகு மாமா வீட்டில் தான் பெரியவர் இருக்கார். வயசாயிடுச்சுல, அதான் ரொம்ப முடியாமல் படுத்துட்டார். ஓயாத வேண்டுதல் தான் அவருக்கு. ஓ அப்படியா? பெரியவர் சின்னையாவின் வலது கை மணிக்கட்டு தழும்பை தொட்டதும் பெரியவரும் சின்னையாவும் கலங்கி போனாங்க. காரணம் தெரியல, வந்துட்டேன் என்று அவரிடம் சொன்னேன். என் வியப்பை குறைக்க அவர், அதுவா சார், சின்னையா படிக்கிறப்போ நடந்தது. நம்ம பக்கத்து வீதியில் அவரோட நண்பன் வீட்டில் நல்லது நடந்தது. அன்னைக்கு கறி விருந்துக்கு போய் சாப்பிட்டு வந்துட்டார். அதனால பெரியவர் மகா கோவமாகி, அவனுங்க வீட்டில் யாடா கறிச்சோறு சாப்பிட்டேன்னு பழுக்க காய்ச்சின சூட்டு கோலால அவரின் வலது மணிக்கட்டுக்கு கீழே சூடு வச்சுட்டார். அந்த சூட்டை தாங்காம ஒரு வாரம் காய்ச்சல் வந்து சின்னையா படுத்துட்டாருன்னு அம்மா சொன்னாங்க. அன்னையிலிருந்து மாமா எந்த நல்லது கெட்டதுக்கும் கறிசோறு சாப்பிட்றதே இல்லை. மேலும் இருவரும் சரியா பேசி கொண்டதே இல்லை என்றும் சொல்லி முடித்தார். அதை கேட்டதும் நான் உறைந்து விட்டேன். ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் இடையில் எத்தனை உணர்ச்சி கொப்புளங்கள், அழியாத வடுக்கள், கரையில்லாத காட்டு வெள்ள பள்ளங்களில் பாய்ந்து ஊறி கொப்பளித்து கொண்டே செல்வது மாதிரி என் மூளை நரம்புகளில் எண்ணங்கள் தோன்றிக்கொண்டே இருந்ததை நிறுத்த முடியவில்லை. அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு நடந்து பேருந்து நிறுத்தத்திற்கு திரும்பினேன். பேருந்து நிறுத்தத்தில் நின்றிருந்து சிலர் பெரியவர் இன்றே இயற்கை எய்தி விடுவார் என்று பேசிக்கொண்டிருந்தார்கள். அந்தியை வரவேற்க வானில் தீற்றலாக தெரிந்த வெண்மேகங்கள் சிவப்பு நிறத்திற்கு தம்மை மாற்றிக்கொண்டு நிச்சயமற்று கலைந்து சென்றன. அங்கே குளிர்ந்த நிலவுக்கான முன் வெளிச்சம் பரவி கொண்டிருந்தது. என்ன நேர்களே, கதையை கேட்டு ரசித்தீர்களா? அன்பு நேர்களே, இந்த கதையை பற்றி தங்களுடைய மேலான விமர்சனங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறேன். அன்பு நேர்களே, தொடர்ந்து அடுத்து என்ன கதை என்று அவளோட காத்துக்கிட்டே இருப்பீங்க. காத்துக்கொண்டே இருங்கள். அதுவரை விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி லேவேணி கிருஷ்ணா. மீண்டும் பின்மதியம் ஒரு நாளில் சந்திக்கலாம். நன்றி நேர்களே.